பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விஷயம் இந்த வாரத்தின் கடைசி நாளிலே உங்களோடு கூட அன்றைய வார்த்தையை தியானிக்க மிகவும் சந்தோஷம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 15வது வசனம். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. காலமெல்லாம் மரண பயம் எல்லா மனுஷருக்கும் அது வருவது கடைசி நாட்கள்ல. அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தை நீங்க இருக்கக்கூடாது என்றுதான் இயேசு தம்முடைய மரணத்தினால அந்த மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஆகினாலே இனி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருவது மரணம் அல்ல, அது நித்திரை என்று வேதம் சொல்கிறது. இயேசு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் ஜெயிக்கும்படி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் அறைந்தார்கள், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு இருக்கிற தேவன். ஆகவே ஏன் அவர் மரித்தார் என்றால் நம்முடைய மரண பயத்தை நீக்க. மரணத்துக்கு அதிகாரி இயேசுதான், இனிமேல் சாத்தான் கிடையாது. பயப்படாதீங்க. நீங்க நிச்சயமாகவே கர்த்தர் நாம் விரும்புகின்ற நாள் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பார். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.